என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி 19. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாறனின் கார் பேருந்து நிறுத்தத்தை எட்டும் போது தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே தன் பேருந்து வரும் திசையை தவிப்போடு எட்டி எட்டி பார்க்கும் தாமரையை கண்டான். அவளை தாண்டி அவனது கார் செல்ல அது அவனது கார் என்று அடையாளம் கண்டு கொண்ட தாமரையின் விழிகள் ஏனோ தவிப்போடு காரை பார்த்தது. என்று மட்டும் இவனது உதவி தனக்கு கிடைத்தால் நல்லது என்றும் தோன்றியது. காரின் வெளிக்கண்ணாடி வழியாக அவள் விழிகள் உதவியை கேட்பதை கண்ட மாறன் காரை நிறுத்தினான். இப்போது கார் பின்னோக்கி நகர்கிறது. அதை கண்ட தாமரை விழிகளை திருப்பிக் கொண்டாள். அவள் அருகில் வந்து நின்ற காரின் முன்கதவு திறந்தது. அவள் அப்போதுதான் அவனை பார்ப்பது போல் பார்த்தாள். ஏறு தாமரை, போற வழியில உன்னை விட்டுட்டு போறேன். மறுப்பேதும் கூறாமல் அவள் ஏறி அமர்ந்தாள். தேங்க்யூ மாறன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று கூறினாள். இட்ஸ் ஓகே. அவள் காரின் கதவை சாத்த கார் முன்னோக்கி நகர்ந்தது. அவளிடம் பேச துடித்துக் கொண்டிருந்தவன் எப்படி இருக்க என்று கேட்டான். அந்த கேள்வி அவளை பதற வைத்தது. அஞ்சலி ஏதும் சொல்லி இருப்பாளோ? நான் நல்லா இருக்கேன். உன்னுடைய கணவர் எப்ப வராரு? தெரியலையா? ஆமா, லீவு எப்ப கிடைக்குமோ அப்பதான் வருவாரு. நீ நம்ம ஆபீஸ்லயே வேலை பார்த்திருக்கலாமே. பார்த்திருக்கலாம் தான், ஆனா என்ன பிடிக்காதவங்க அங்க இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்படும்னு சொல்ல முடியாதே. அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்துட்டு ஒரு வாழ்க்கை, அது நமக்கு தேவையா அப்படின்னு தோணிச்சு. அதுதான் வேலையை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன். நீ ஆபீஸ விட்டுதான் வெளியே வந்த, கடைசியில என் வீட்டுக்கே குடி வந்துட்டியே. சாரி மாறன், அது தெரியாம நடந்த தவறு. வேற வீடை பாத்துட்டு இருக்கேன். ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் வேற வீடை கண்டுபிடிச்சிடுவேன். அங்க உனக்கு பாதுகாப்பு இருக்குமா? நீங்க இருக்கிற இடத்துல கிடைக்கிற பாதுகாப்பு கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது. அதுக்காக உங்க கூட இருக்கவா முடியும்? அவனால் பேச முடியவில்லை. அதற்கு பிறகு அவளும் பேசவில்லை. அமைதியான அந்த பயணம் இருவரின் இதயத்தையும் இதமாக வருடியது. பிடித்தவர் அருகில் இருந்தால் வாழ்க்கை அழகாகி விடுமா என்ன? ஆனால் அவன் மனம் தாமரையோடு இன்னும் ஏதேதோ பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தது. மீண்டும் அவன் விழிகள் தாமரையை பார்த்தது. தாமரை, நீ விரும்பினா நம்ம ஆபீஸ்லயே உனக்கு வேலை போட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அஞ்சலி தினமும் இத பத்தி என்கிட்ட பேசிட்டே இருக்கா. நானும் ஏதேதோ சொல்லி நழுவிட்டே இருக்கேன். நான் அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது நீங்க விரும்பாத போது நழுவித்தானே ஆகணும். தலையை திருப்பி தாமரையை பார்த்தவன், இல்ல தாமரை, அந்த ஆபீஸ்ல நீ வேலை பாக்குறத நான் விரும்பாம இல்ல, நீ விரும்பல, அதனாலதான் நான் நழுவிட்டு இருக்கேன். அங்க வேலை பார்க்க உனக்கு சம்மதம்னு நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் சார் கிட்ட பேசி உனக்கு அங்க வேலை போட்டு கொடுக்கறேன். அவனை வியப்போடு பார்த்தவள், நீங்க இப்பவும் என்ன காதலிக்கிறீங்க மாறன் என்றாள். சிரித்தவன், சாரி தாமரை, நான் என்னைக்குமே உன்னை காதலிச்சதில்ல. பொய், அப்பட்டமான பொய். பொய்யா? ஆமா. எப்படி தெரியும்? நான் உங்களை காதலிக்கிறேன்னு நம்ம முதல் சந்திப்பிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது எதுவும் தெரியாத மாதிரி நீங்க என்கிட்ட நடந்துகிட்டீங்க. காதல் உங்க மனசுலயும் இருந்ததாலதான் நீங்க அப்படி நடந்துகிட்டீங்க. நீ என்ன காதலிக்கிறது நம்ம முதல் சந்திப்பிலேயே எனக்கு தெரியும்னு உனக்கு யார் சொன்னா? தன் கைப்பையை திறந்து லேமினேஷன் செய்த ஒரு செய்தித்தாளின் துண்டை எடுத்து அவனை நோக்கி நீட்டினாள். அதை அவன் கையில் வாங்க, இந்த பேப்பர் என் கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு பொள்ளாச்சியில நான் அக்காவுக்கு மருந்து வாங்கும் போது அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து கிடைச்சது. கிழிஞ்சு போகாம இருக்க இப்படி லேமினேஷன் செஞ்சு வச்சுக்கிட்டேன். என்னைக்காவது நீங்க இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க போனாலும் இந்த பேப்பரை நான் என் கூடையே எடுத்துட்டு போவேன். புருவங்களை சுருக்கி அவளை பார்த்தவன், அப்படி இந்த பேப்பர்ல என்ன இருக்கு? நீங்களே பாருங்க. தன் கையில் இருக்கும் அந்த செய்தித்தாளின் துண்டை அவன் பார்த்தான். ஜல்லிக்கட்டில் எடுத்த புகைப்படம் ஒன்று. ஆம், அவளை முதன்முறை மாறன் சந்தித்த அன்று எடுத்த புகைப்படம் அது. செய்தித்தாளில் வெளியாகி இருக்கிறது. மாறன் தலை திருப்பி பார்க்கும் புகைப்படம். சற்று தொலைவில் அவன் ஆட்டோகிராஃப் இட்டு கொடுத்த காகிதத்தில் முத்தமிடும் தாமரையும் தெரிகிறாள். ஜல்லிக்கட்டில் அவனுக்கு அல்லவா முதல் பரிசு கிடைத்தது. ஜல்லிக்கட்டில் முதல் பரிசை வென்ற வீரன் என்ற அடிக்குறிப்போடு அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அவனால் பேச முடியவில்லை. மெல்லிய ஒரு புன்னகையோடு அவள் கை நீட்ட செய்தித்தாள் துண்டை அவளிடம் கொடுத்தான். ஆமா, நான் உன்னை நேசிச்சேன். ஆனா என்னால அஞ்சலிக்கு துரோகம் செய்ய முடியல. உன்னை இழக்க முடிவு செஞ்சது நான் என் வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தப்பு, முட்டாள்தனம்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சேதான் அந்த தப்பு செஞ்சேன். எனக்கு வேற வழி இல்ல, சூழ்நிலை அப்படி இருந்தது. சிரித்தவள், இத கூட எனக்கு கல்யாணம் ஆகிட்டதாலதான் நீங்க தைரியமா என்கிட்ட சொல்றீங்க. இல்லைன்னா சொல்லி இருக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா. எப்படி சொல்ல முடியும்? அதற்கு மேல் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை.
தாமரையை அவளது பணியிடத்தில் இறக்கிவிடும் போது மாறனின் மனம் பாரமானது. அவள் சற்று தூரம் சென்ற பிறகு ஐ லவ் யூ தாமரை என்று அவன் கூறினான். அது அவள் செவியை எட்டிவிட்டதா என்ன? திரும்பி அவனை பார்த்தவள் தேங்க்யூ மாறன் என்றாள். அவள் புரியாமல் அவளை பார்க்க, என்ன ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க, அதுக்குதான் தேங்க்ஸ். புன்னகைத்தவனின் கார் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தது. கார் கண்ணில் இருந்து மறைந்த பிறகுதான் கடையை நோக்கி நடந்தாள் தாமரை. வேலை நேரம் ஆனதும் தாமரை தன் வேலையில் மூழ்கிவிட்டாள். ஆனால் மாறனால் தன் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. மனதில் ஒரு தவிப்பு. தாமரையிடம் அவளை காதலித்ததை ஒப்புக்கொண்டது தவறோ என்ற எண்ணம் அவனை அரைத்து தின்கிறது. இதனால் எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லைதான். தனக்கும் திருமணமாகிவிட்டது, அவளுக்கும் திருமணமாகிவிட்டது. நானும் அவளை நாடி செல்ல போவதில்லை, அவளும் என்னை தேடி வரப்போவதில்லை. அப்படி எண்ணும் போதுதான் மனதில் இன்னும் ஒரு நெருடல். அஞ்சலிக்கு பிரச்சனை இருக்கிறதாலதான் எங்களுக்கு குழந்தை பிறக்கல, தாமரைக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்ல? இத பத்தி தாமரை கிட்ட கேட்கவா முடியும்? எனக்கு ஏதோ அவளை பாக்குற பேசுற வாய்ப்பு ரொம்ப தற்செயலா கிடைச்சது. இனி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க போறதில்ல. நான் ரெடியாகி வர்றதுக்குள்ள தாமரை கிளம்பிடுவா. நைட்டு நான் பெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவ வேலை முடிஞ்சு வீட்டுக்கே வருவா. எப்பவாவது இன்னைக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு வாய்ப்பு அமையவும் எந்த வாய்ப்பும் இல்ல. அவதான் வீட்டை காலி பண்ணிட்டு போக போறதா சொன்னாளே. இந்த விஷயத்துல அஞ்சலிக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா அதை என்கிட்ட சொல்லி இருப்பா. இன்னைக்கு அஞ்சலிக்கு சந்தேகம் வராத மாதிரி தாமரைக்கு ஏதாவது பிரச்சனையா, அவளுக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லன்னு கேட்டுட வேண்டியதுதான். தாமரை அம்மா கூடவா இத பத்தி அஞ்சலி கிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க. தாமரையை விட தாமரையுடைய அம்மா தான் அஞ்சலிக்கு நெருக்கமா இருக்காங்க. கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. அவங்க சொல்லாட்டி கூட அஞ்சலி விடுவாளா? கேட்டிருப்பா. ஏதோ என்கிட்ட சொல்ல மறந்திருப்பா. மாலை வீடு திரும்பியவன் அஞ்சலி செய்து கொடுத்த சூடான வடை டீயோடு லேப்பின் முன் வந்து அமர்ந்து விட்டான். சிறிது நேரத்திலேயே அஞ்சலியும் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். அவள் வரவுக்காக காத்திருந்தாலும் வேலையில் மூழ்கி இருப்பவன் போல் பாசாங்கு செய்தான். நீண்ட நாட்களாக அவனது ஸ்பரிசம் இல்லாத அஞ்சலி உடல் அவனுக்காக ஏங்கி தவிக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. அடுத்தவனை நாடி செல்ல தயாராகிவிட்ட தான் இவன் ஸ்பரிசத்திற்காக எப்படி ஏங்கலாம்? தன் முடிவு சரியா தவறா? மாறனை விட்டு செல்வதா வேண்டாமா? அவள் மனம் சாய்ந்தாடுகிறது. தாமரை போன்று ஒரு பேரழகி வீட்டில் குடியிருக்கும் போது அவளிடம் தவறிக்கூட ஒரு வார்த்தை இவன் பேசுவதில்லை. அவள் இருக்கும் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை. அந்த அளவு தனக்கு உண்மையாக இருக்கும் இவனை விட்டு சென்றால் அது மிகப்பெரிய துரோகமாகாதா? மிகப்பெரிய பாவ செயல் அல்லவா? மனம் கேள்வி கேட்கிறது. ஆனாலும் ஆண்மையற்றவனுக்கு பாவம் புண்ணியம் பார்த்தால் மலடி என்ற பட்டத்தை தான் நான் சுமக்க வேண்டும். இவனுக்கு தானே அப்பா ஆகும் தகுதி இல்லை. இவனோடு இருந்தால் தன் மீது தானே அந்த பழி விழும். இவனே கதி என்று கிடந்து என் வாழ்க்கையில் வரவிருக்கும் குழந்தை என்ற வசந்தத்தை நான் ஏன் இழக்க வேண்டும்? நான் ஒன்னும் பத்தினி இல்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போனவதானே. அப்படி பார்த்தா நான் இவனுக்கு இல்ல, பரதனுக்கு தானே துரோகம் செஞ்சிருக்கேன். அவனும் எனக்கு துரோகம் செஞ்சான், வேற பொண்ணுங்களோட சுத்திட்டு தான் இருந்தான். ஆனாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் நம்பினான். இப்ப குழந்தை இல்லாததால அவனோடவே போய் சேர்ந்துட நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் இவனுடைய ஸ்பரிசத்துக்காக உடம்பு ஏங்குதே, இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நான் இவனுக்கு மனைவி, இவன் கூட இருக்கிறதுல என்ன தப்பு? ஆனா இவன் ஏன் இப்ப என்ன கண்டுக்கிறதே இல்ல, ஒதுங்கியே இருக்கான்? என் மேல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? சரி, மெதுவா தூண்டில் போட்டு பாப்போம். டீ பருகி முடித்த மாறன் வடையை சிறிது சிறிதாக பித்து உண்கிறான். வடையும் சிறிது நேரத்தில் தீர்ந்து விட்டது. அவன் விழிகள் இப்போதும் லேப்பின் மீதுதான் இருக்கிறது. அவனை சுற்றி வளைத்த அஞ்சலி, என்னாச்சு? இப்ப எல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்லையே என்று கேட்டாள். தலை திருப்பி அவளை பார்த்தவன், அப்படியெல்லாம் இல்ல அஞ்சலி, வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் உனக்கு அந்த விஷயத்துல நாட்டம் இல்லையே. ஏதோ குழந்தைக்காக தான் கடனேனு என் கூட இருக்கிறதா நீ எப்பவும் சொல்லுவியே. இப்பதான் நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே எனக்கும் அந்த விஷயத்துல இப்ப எந்த நாட்டமும் இருக்கிறது இல்ல. நான் ஏதோ அன்னைக்கு கோபத்துல பேசிட்டேன், ஏனென்று தெரியவில்லை. அஞ்சலியின் ஸ்பரிசம் அவன் உடலை நெருப்பாக சுடுகிறது. அஞ்சலி, கொஞ்சம் வேலை இருக்கு, அத நான் முடிச்சிடவா? ஏமாற்றத்தோடு விலகி அமர்ந்தாள் அஞ்சலி. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், சரி நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஆண்டி கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கா? என்ன விசேஷம்? விசேஷம் எதுவும் இல்ல, சும்மாதான். தாமரை பற்றி பேச தனக்கு இப்போது அருமையான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன், ஆமா அஞ்சலி,
தாமரைக்கு ஏன் குழந்தை இல்ல? மிகவும் தற்செயலாக கேட்பது போல் கேட்டான். நானும் இத பத்தி தாமரை கிட்ட கேட்டேன். ஆனா அவ வேற ஏதேதோ கதை சொல்றா. அதை என்னால நம்பவே முடியல. என்ன கதை சொன்னா? அவளுக்கு அவளுடைய புருஷனை பிடிக்கலையாம், அதனால புருஷனை நெருங்க விடலையாம், குழந்தையும் இல்லையாம். அதிர்ச்சியோடு அஞ்சலியை பார்த்தான் மாறன். நீங்க எப்படி ஷாக் ஆகுறீங்க? அதெல்லாம் சும்மா. ஒருத்தன் தாலி கட்டுனானா அவனை பிடிக்காததால இவ அவனை தொட விடலையாம். இது நம்புற மாதிரியா இருக்கு? அது மட்டும் இல்ல, அவன்கிட்ட விவாகரத்து வேற கேட்டுட்டு இருக்கா. அந்த விஷயம் என் காதுல ரொம்ப தற்செயலா வந்து விழுந்தது. பேச்சு வாக்குல அத பத்தி கேட்டேன். அப்பதான் என் புருஷனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லுவ, இத நீ சொல்லவே இல்லையே. சொல்ல கூடாதுன்னு எல்லாம் இல்லைங்க. தாமரை தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னா. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அவ்வளவு தப்பா நினைப்பீங்களா? மாறனால் எதுவும் பேச முடியவில்லை. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அஞ்சலி எழுந்து குளியல் அறைக்கு சென்றாள். மாறன் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். அப்படி என்றால் தாமரை மனதில் இப்போதும் என் நினைவுகள் மட்டும்தான் இருக்கிறதா? அதனால்தான் கணவனை நெருங்க விடவில்லையா? பாரமாக இருந்த அவன் மனதின் பாரம் இன்னும் அதிகமானது. பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.